அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். பிறந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என நாம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு நான் தில்ஷாட் தேவதாசன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். மாகாண சபை தேர்தல் கடமைகளுக்காக 24,000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பொதுநல வாய அமைப்பின் மாநாடு காரணமாக கொழும்பில் மூடப்படவுள்ள பாடசாலைகளுக்கு மாத்திரம் வேறான தவணை பரீட்சை நடத்த நடவடிக்கை. அமெரிக்காவின் தலைநகரில் உள்ள அமெரிக்க கடற்படை கட்டடத்தில் துப்பாக்கிதாரிகள் தாக்குதல். விரிவான செய்தி. மாகாண சபை தேர்தல் கடமைகளுக்காக 24,000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சருமான புத்திக சிறிவர்த்தன கூறினார். எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களின் கடமைகளுக்காக இந்த போலீஸ் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அமைதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான ஒத்துழைப்பை அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் வழங்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சருமான புத்திக சிறிவர்த்தன வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் தேர்தல் நடைபெறவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் வன்முறைகளை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நடமாடும் ரோந்து சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தற்காலிக வீதி தடைகளை அமைத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சருமான புத்திக சிறிவர்த்தன மேலும் கூறினார். பொதுநலவாய அமைப்பின் மாநாடு காரணமாக கொழும்பில் மூடப்படவுள்ள பாடசாலைகளுக்கு மாத்திரம் வேறான தவணை பரீட்சை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க குறிப்பிடுகின்றார். தவணை பரீட்சை தொடர்பில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளும் நோக்கில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஏனைய கல்வி வலயங்களில் வேறாக தவணை பரீட்சைகள் நடத்தப்படும் என முதலமைச்சர் கூறினார். கல்வி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாநாட்டை ஒழுங்கு செய்பவர்களுடன் இது தொடர்பில் ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வலயத்தில் உள்ள பாடசாலை அதிபர்களை நாளை தினம் அழைத்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை பெற்றுக்கொள்ள உள்ளதாக மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்தார். அம்பாறை திருக்கோவில் சமுத்தி வங்கியின் ஆவணங்கள் தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதன் பிரதி முகாமையாளரும் காசாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு அவர்கள் வங்கியின் ஆவணங்களை தீ வைத்து அழிவடைய செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வங்கிக்கு கணக்காய்வாளர்கள் குறித்த தினம் வருகை தரவிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வங்கியில் இடம்பெற்ற மோசடி தொடர்பான தகவல்களை மறைப்பதற்காக ஆவணங்கள் தீ வைக்கப்பட்டதாக என்பதை கண்டறிவதற்கு தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் கூறினர். கலனி பல்கலைக்கழகத்தின் கண்ணங்கர மாணவர் விடுதிக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட நால்வரும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த தினம் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கலனி பகுதியைச் சேர்ந்த நால்வர் நேற்று போலீசில் சரணடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு மகர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த தாக்குதலில் மாணவர்களுக்கு காயங்கள் ஏதும் ஏற்படாத போதிலும் 14 மோட்டார் சைக்கிள்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். வாத்துவ போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மது போதையில் போலீஸ் நிலையத்தில் கடமைகளில் ஈடுபட்ட குற்றத்திற்காக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். பானந்தூரை உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு கிடைத்த தகவல் ஒன்றிற்கு அமைய குறித்த போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மது போதையில் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் போலீஸ் மா அதிபரின் உத்தரவிற்கு அமைய வாத்துவ போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி நேற்று முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். காலை நேர பிரதான செய்திகளில் விளம்பரங்களை அடுத்து சர்வதேச செய்திகள் தொடரும். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து
அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் எமது மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மணந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.